வந்து நம்ம ஐடென்டி நம்பர் இருந்தா எல்லாரும் ஓபன் பண்ணலும். அப்படி ஓபன் பண்ணும்போது ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து பாஸ்வேர்ட் வந்து நம்ம, அதாவது நம்ம எந்த நம்பர் கொடுத்து வைக்கமோ இந்த போனுக்கு இந்த பேங்குக்கு அந்த நம்பருக்கு தான் அந்த பாஸ்வேர்ட் வந்து வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான அவேர்னஸ் பதிவுகளோடு தான் வந்திருக்கிறேன். தயவு செய்து வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் முதலாவது தகவல் பணிப்பெண்களுக்கானது. ரெண்டாவது தகவலும் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் ஒன்று வந்திருக்குது. இந்த தகவலை நிச்சயமாக நீங்களும் உங்களுடைய நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. அஸ்வசம காசை வந்து ஹேக் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல். மக்களே, இதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய பணிப்பெண்கள், நீங்கள் வந்து இந்த கொதரா, அதாவது கொதரா என்று சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா அந்த இலை கொலைகள் இருக்கிறது, சாப்பிடக்கூடியது. அவங்க சாப்பிடும்போது சாப்பாட்டோடு சேர்த்து சாலட் மாதிரி சும்மா நார்மலாகவும் இலைகளை சாப்பிடுவாங்க. ஜர்ஜீர், பெர்பீர், நானா, ரெஹான், ரோய்க், இந்த மாதிரி நிறைய வகைகள் இருக்குது. சில இலைகள் பார்த்திங்கன்னா ஜர்ஜீர் உட்பட சில இலைகள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சருமத்தில், அதாவது உள்ளங்கையால் நம்ம பிடிக்கும்போது ஒன்றும் செய்யாது. அதே நம்மளுடைய மேல் தோள்களில், நம்மளுடைய கை தோள்களில் படும்போது சில நேரங்களில் ஒருவேளை அதில் ஏதாவது பூச்சிகள் இருந்தாலோ அல்லது அதில் உள்ள அந்த மருந்துகளாலோ அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன முடிகள் மாதிரி இருக்கும் இல்லையா, அதால் கூட நம்மளுடைய சருமத்தில் சில அலர்ஜிக் மாதிரி ஏற்படலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு சகோதரிக்கும் அந்த மாதிரி ஒரு அலர்ஜிக் தன்மை ஏற்பட்டதாக ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்கிறாங்க. தயவு செய்து இந்த குதிராக்கள் சுத்தம் பண்ணும்போது ரொம்ப கவனம். அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த உங்களுடைய சருமத்தில் அலர்ஜிக் ஏற்பட்டுச்சுன்னா தயவு செய்து வேறு ஏதாவது இவங்க தர க்ரீம் போடாதீங்க. அது உங்களுடைய ஸ்கின்னையே பாதிக்கலாம். அதனால் முடிந்த வரைக்கும் மருத்துவமனைக்கு சென்று நேரடியாக மருந்துகள் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த அஸ்வசம மெசேஜ் வந்து ஒரு சகோதரி போட்டிருக்கிறாங்க, எனக்கும் ஷேர் பண்ணியிருந்தாங்க சகோதரர். தயவு செய்து அந்த வாய்ஸ் கிளிப்பையும் கேளுங்க. உங்களுடைய குடும்பங்களுக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்துக்கோங்க. பணிப்பெண்களே குறிப்பாக இந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இவங்களுடைய சிங்கள வீடியோவையும் கடைசியில் நான் அட்டாச் பண்ணுறேன். அந்த அஸ்வசம வாய்ஸையும் போடுறேன்னு கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த ஒரு தகவல் உண்டு, ஒரு அவசர தகவல் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம்னு. என்னன்னு சொன்னால், இப்போ இன்றைக்கு வந்து உங்களுக்கு யாருக்காவது கொழும்பு ஹெட் ஆஃப், அதாவது ஜனாதிபதி செயலகத்திலேருந்து யாராவது உங்களுக்கு கோல்கள் எடுத்தாலும் அந்த அசுவசம சம்பந்தமாக யாராவது பேசினாங்களா, அப்படி யாருக்கும் ஏதாவது ஒரு கோள்கள் வந்துச்சா, வித்தியாசமான கோள்கள் அப்படின்னு சொன்ன அவசரமாக அப்படி அந்த கோள் உங்களுக்கு வந்தாலோ, அப்படி அவங்க யாராவது அசுவசம் உங்களுக்கு தரப்புறம் அப்படி பேசினாலோ தயவு செஞ்சு உங்களோட தகவலை கொடுக்காங்க. இன்றைக்கு ஒரு விஷயம் ஒன்று நடந்திருக்கு. எனக்கும் அந்த கோல் வந்துச்சு. அது வந்துட்டு உண்மையான தகவல் இல்லை. அது வந்துட்டு யாரோ இந்த நம்மளோட அக்கௌண்ட்ல இருக்கிற சின்ன சின்ன காசுகளே எடுக்கிற மாதிரி தான் கிரைம் ஒன்று போயிட்டு இருக்குது. அப்போ அதனால தயவு செஞ்சு யாரும் உங்களுக்கு கோல்கள் எடுத்து உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்டாலோ அதில் ஓடிபி நம்பர் இப்படி பேங்கு அப்படி தகவல் ஏதாவது கேட்டால் தயவு செஞ்சு கொடுத்துறாதங்க யாரும். அது வந்துட்டு இந்த ஒரு கிரைம் நடந்திருக்கு. இப்போ அது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. இப்போ அதனால தயவு செஞ்சு இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க மற்ற குரூப்புகளுக்கும். அப்படி வந்தாலுமே எனக்கு யாரும் என்ற தனிப்பட்ட இதுக்கு கால் பண்ணுங்க சம்பந்தமா. அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த குரூப்ல இருக்கிற எல்லாருக்கும் என்னண்டா, ஏற்கனவே நான் ஒரு தகவல் ஒன்று உங்களோட பகிர்ந்திருந்தேன் இந்த குரூப்ல. அப்ப அந்த தகவலை நீங்க மற்ற குரூப்புகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க. இது உண்மையாவே நடந்த சம்பவம். இன்றைக்கு அதே ஹேக்கர்ஸ் வந்து எனக்கும் ஒரு நம்பர்ல இருந்து கால் பண்ணி இப்படியான தகவலை சொல்லி பாஸ்வேர்டு கேட்டாங்க. அப்படியான சம்பவம் உண்டு. இன்றைக்கு ஒரு இடத்துல நடந்திருக்கு. ஒரு சிஸ்டர், ஒரு படிக்கிற யூனிவர்சிட்டி படிக்கிற ஒரு சிஸ்டருக்கு அவங்களோட உமா காசு அனுப்பியிருக்கா. அப்போ அந்த காசை வந்து இந்த இந்த இதில் ஃபோனில் இப்படி அசுவசம நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து பேசுகிறோம்னு சொல்லி பேசி அந்த காசை வந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து அதை வந்து ஈஸியாக எடுக்கலும். அதுக்கு ஒன்றுமில்லை, நம்மளோட ஃபோனுக்கு ஒரு பாஸ்வேர்ட் வந்து பேங்க் நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து நம்மளோட ஐடென்டி நம்பர் இருந்தால் எல்லாரும் ஓப்பன் பண்ணலும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது ஒரு நம்பர் கேட்கும். அந்த நம்பர் வந்து பாஸ்வேர்ட் வந்து அதாவது நம்ம எந்த நம்பர் கொடுத்து வைக்கமோ இந்த ஃபோனுக்கும் இந்த பேங்குக்கு அந்த நம்பருக்கு தான் அந்த பாஸ்வேர்டு வந்து வரும். அப்போ அதை நம்ம வாராக்கள்கிட்ட அந்த பாஸ்வேர்டை நம்ம சொல்லிட்டோம்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஃபோனில் இருக்கிற காசை ஈஸியாக கிரைம் பண்ணேலும் அவங்களோட அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுக்கலும். அப்போ அப்படியான வேலைகளை அப்படி யாரும் உங்களுக்கு கால் எடுத்து உங்களோட ஃபோனில் இருக்கிற அந்த பாஸ்வேர்டுகள் அதுகளை அப்படி தகவலை சொல்லக்கொள்ள நீங்களும் சொல்கிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு அப்படி கொடுத்துறாதங்க. கொடுத்தீங்கன்னு சொன்னால் இருக்கிற காசெல்லாம் அவங்க எடுத்துருவாங்க. உண்மையாகவே இது நடந்த சம்பவம். சரியா? இன்றைக்கு எனக்கும் அதே சம்பவம் நடந்துச்சு. அது ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் அது அந்த அளவுக்கு பெருசாக போகலை. ஏனெண்டா என் அக்கௌண்ட்டில் காசு இல்லை. அதனால்
அது ஒன்றுமே அப்படி நடக்கலை. சம்பவம் வந்துட்டு இப்படி நடக்குது, நிறைய கிரைம் வந்து இப்படி பதிவாயிருக்கு. அப்போ அதனால கொஞ்சம் மக்களுக்கு இதை தெரியாத மக்களுக்கு கொஞ்சம் அனுப்புங்க மற்ற குரூப்புக்கும். මේ බලන්නකෝ මේ තමයි චර්චය. හොඳද? මේ චර්චය ගොඩක් වෙනවා. මොකද බදාදට මේ ගෙදර ටිකක් ලොකු පාටියක් තියෙනවා. ඒකට සුද්ධ කරලා තියාගන්න ඕනේ. ඉතින් ඊයේත් මම මේකෙන් ටිකක් සුද්ධ කරා. මේ පෙරේදත් ටිකක් සුද්ධ කරා. ඊයේත් ටිකක් සුද්ධ කරා. ටික ටික ඉතින් වැඩ කරන අතරේ මේවා සුද්ධ කරනවා. මං අත්වලට ග්ලව්ස් දාලා ඕවා මේවා කරගත්තේ නැහැ. ඉක්මනට සුද්ධ කරන්න ඕන නිසා. ග්ලව්ස් දාගත්තාම වැඩ හරි පරක්කොයි. ඉතින් මගේ අත්වල මේවා ගෑවෙනවා. එතකොට මම දන්නේ මේවා මට මෙච්චර ඇලර්ජික් කියලා. හැමෝටම එහෙමද කියන්න දන්නේ මට ඇලර්ජික්. මේ බලන්න මං අද ග්ලව්ස් දාගත්තා. මේ අත්වල අර මැණික් කටුව කියන්නේ මැණික් කටුව කියන තැන ගෑවෙනවනේ මේ කොළ. මේ කොළ මම මෙහෙම තියාගෙන කඩනකොට මගේ මේ මැණික් කටුව දිහාවේ ගෑවුණා. ඒ වලෙම මට කසන ගතියක් දැනුණා. මං ඇත්තට ගණන් ගත්තේ නැහැ. මෙන් බලන්න මගේ අත දැන් රතු වෙලා මේ ඉදිමිලා වගේ තියෙන්නේ ඊයේ කසලා. ඒ කියන්නේ පොඩියට කොෂ්ටේ වගේ තිබුණා. දැන් ටිකක් අඩුයි. මම රෑ වැස්ලින් ගාගත්ත පාන්දර නිදා ගන්න වෙලාවේ මං වැස්ලින් ගාගත්තා. මේවා මං කොච්චර මොනවා කළත් මං හොඳට හෑන්ඩ් වොෂ් දාලා හොදනවා. මේ වැඩේ ඉවර වුණ ගමන්ම ඒ වුණත් ඒක ඇලර්ජික් වෙලා මට ඊයේ සෑහෙන්න කසන්න ගත්තා. දැන් ටිකක් අඩුයි. ගොඩාක් රෑෂ් එක තිබුණා. දාඩිය කොස්ටේ වගේ කොස්ටේ තිබුණා. මේ දැන්ටත් පේනවා ඇති. ඔයගොල්ලන්ට යන්තමට බිබිලි ගතියක් තියෙනවා මගේ මේ අතේ. අනිත් අතෙත් තියෙනවා. ඉතින් හැම කෙනෙක්ම ගෙවල් වල වැඩ කරන අය මේ කොළ වර්ග කඩනකොට සුද්ධ කරනකොට ටිකක් පරිස්සම් වෙන්න. මොකද මේ කොළ වලට එළවලු පළතුරු වලට හැම රටකම හැමෝම තෙල් බෙහෙත් වර්ග ගහනවානේ. ඒ තෙල් බෙහෙත් වර්ග සමහර අයගේ හැමට විසයි. කෑවහම බීවහම විතරක් නෙමෙයි හැමටත් විසයි. ඒ හින්දානේ හැම ඇඟ කසලා අත් කසලා මේ විදිහට වෙන්නේ. මේවා කරන අය ටිකක් පරිස්සම් වෙන්න. අද ඉඳන් ග්ලව්ස් දාලා මේ විදිහට වහගෙන ඒව කරන්න පුරුදු වෙන්න. මම අතට ග්ලව්ස් දෙක දාලා ග්ලව්ස් දෙක කොට නිසා ඊතුරු හරියට පොඩි ටවල් එකක් ගැට ගහගත්තා වැහෙන්න. මැණික් කටුව වැහෙන විදිහට නෑ ග්ලව්ස් පොඩි. මගේ අත් ටික ලොකු නිසා ග්ලව්ස් පොඩි. ඉතින් ග්ලව්ස් එක දාලා ඇඟිලි හරිය වැහෙනවා. මැණික් කටුව වැහෙන්න මේ පොඩි තුවායක් ගැට ගහගත්තා. දැන් ගෑවෙන්නේ නෑනේ. ඒක නිසා. ඉතින් හැම කෙනෙක්ම මේ කොළ වර්ග සුද්ධ කරද්දී ගොඩක් පරිස්සම් වෙන්න. මේ වාත්වල ගෑවෙන්නේ නැතුව අපිට වැඩ කරන්න බෑනේ. ඒක නිසා ඉතින් පරිස්සමෙන් අපි වැඩ කරන්න ඕනේ. මේවා කෑවහම බීවහම කොයිතරම් විසක් ඇද්ද කියලා හිතන්න පුළුවන් නේද?